செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவத்தில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமது தலைமையில் விசாரணை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. நேற்றிரவு சென்னையில் இருந்து கொல்லம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையில் இருந்து சங்கரன்கோவில் அருகே உள்ள மேல் நிலியநல்லூர் கிராமத்திற்கு கோவில் திருவிழா மற்றும் வளையல்காப்பு விழாவிற்காக கர்ப்பிணி பெண் கஸ்தூரி, அவருடைய கணவர் சுரேஷ்குமார், தாய், தந்தை, சகோதரன் மற்றும் உறவினர்கள் 11 பேர் உள்ளிட்டோர் ரயிலில் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த போது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி எண் S8 பயணம் செய்த கர்ப்பிணி பெண் கஸ்தூரி வாங்கி வருவதாக கூறி சென்றவர் ரயில் படிக்கட்டு வழியாக தவறி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து S8 மற்றும் S9 பயணம் செய்த கஸ்தூரியின் உறவினர்கள் அப்பெட்டியில் இருந்த அவசர ரயில் நிறுத்தம் செய்யும் செயினை பிடித்து இழுக்கும் ரயில் நிற்காமல் சென்றதாகவும், அதன் பிறகு அங்கிருந்த டிடிஆரிடம் கூறியதாகவும், அதன் பிறகு பெட்டி எண் 10 இருந்த அவசர செயினை அதில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் பிடித்து எடுத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 8 கிலோமீட்டர் தூரம் பூனூர் வந்தடைந்த ரயில் நின்றதாகவும், பின்பு ரயிலில் பயணம் செய்த போலீசார் மற்றும் அதன் பிறகு விசாரணை மேற்கொண்டு அங்கு சென்று ரயில்வே கண்ணாடத்தில் பார்த்தபோது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாம்பாக்கம் ரயில் தண்டவாளம் அருகே கர்ப்பிணி பெண் கஸ்தூரி உயிரிழந்து கிடந்துள்ளார். பிறகு விருதாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரது உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து விருதாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விருதாச்சலம் ரயில்வே போலீசார் முதல் தகவல் அறிக்கையை சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா மாம்பாக்கம் கிராமத்தின் அருகில் என்பதால், அதாவது திருமணமாகி குறுகிய காலம் என்பதால் அந்த எல்லைக்கு உட்பட்ட கோட்டாட்சியரிடம் அறிக்கையை சமர்ப்பித்து திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் வருவதாக இருந்த நிலையில் தற்போது விருதாச்சலம் அரசு மருத்துவமனை பிணவரையில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமது அவர்கள் உயிரிழந்த கஸ்தூரியின் உடலை சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியது, ரயிலில் இருந்து கஸ்தூரி விழுந்து காயம் மட்டுமே, உடலில் சிராய்ப்புகள் உள்ளது, சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை என்று அறிக்கையை கூறி சென்றுள்ளார். இதனையடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு கஸ்தூரியின் உடலானது அவரது பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்க உள்ளது. மேலும் ரயில் ரயில் நிற்காதது குறித்து ரயில்வே நிர்வாகம் மற்றும் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் ரயில்வே போலீசாரும் கோட்டாட்சியரும் கூறினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.